நீண்ட இழுவரைக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, குற்றப்பத்திரிகை படத்தை நம்ம பாரதிராஜாவோட நடிப்பில் டைரக்டர் ரத்தினகுமார் இயக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாலா இயக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் இயக்குனர் ரத்தினகுமார் அவர்கள், இல்லை இது என்னுடைய கதை, இதனை ஏற்கனவே எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செஞ்சதுனால இது பாலா எடுக்கக்கூடாது, மீறி எடுத்தால் நான் கேஸ் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ரத்தினகுமார் தான் பாரதிராஜா இயக்குன கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, கடல் போக்கல், தமிழ்ச்செல்வன் ஆகிய படங்களுக்கு வசனம் எழுதியவர். இவர் நம்ம எஸ்.ஜே. சூர்யா நடித்த திருமகன், சேனாதிபதி மற்றும் செங்காத்து போன்ற படங்களையும் இயக்கியவர் என்ற பெருமைக்குரியவர். ஆனால் தற்போது இந்த படத்தை பாரதிராஜா வச்சு இயக்குனர் ரத்தினகுமார் தான் இயக்க போறாருன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பாரதிராஜாவோட மனோஜ் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த குற்றப்பத்திரிகை வரலாற்று பதிவை இயக்க போகிறது நம்ம எம். ரத்தினகுமார் மற்றும் இதில் கவிப்பேரரசு வைரமுத்து, கண்ணன் மற்றும் ஆர்ட் டைரக்டர் சாபுசரில் போன்ற பெரிய ஆர்டிஸ்ட் தான் பணியாற்ற போகிறாங்க. இதில் ஒரு அவுட்லைனும் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இது குற்ற பரம்பரை அல்ல, இது குற்றம் சுமத்தப்பட்ட பரம்பரை அப்படின்னு ஒரு ஒன்லைன் அவுட்லைனை கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.